யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஒரு உருவத்த பார்த்துட்டு, இவங்க இப்படிதான் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வராதீங்க. மற்றவங்களே கேவலமாவே அவங்கள திங்க் பண்றது யோசனை பல பேருக்கு உண்டு. இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்துருப்போம். அதை பத்தி தான் இந்த வீடியோ. எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம நிறைய பேரை அவங்கள உருவத்தை பார்த்து, அவங்க நம்ம பழகுற விதத்தை பார்த்துட்டு, அவங்க இப்படிதான், அவங்க சரியில்லை, அவங்களுக்கு இயல்பாகவே அவங்க ட்ரெஸ் போட தெரியல, அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க, கரெக்டாக இன் பண்ணியோ எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, அவங்கள பார்த்துட்டு இவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரியே தெரியல, இவர் டீச்சர் மாதிரியே தெரியலையே, இவங்க பையன் தான் அவன், இவங்க பொண்ணு தான் அது, அப்போ அவங்க அம்மா அப்பா மாதிரி தான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ரொம்ப தப்பு. அடுத்தவங்களை உருவ கேலியும் அவங்கள பத்தி நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வர்றது மகா தப்பு. பழகி பார்த்தாவது நீங்க சொல்லலாம் அவங்க சரியில்லை, அவங்க குணம் அப்படி, என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்னு சொன்னா கூட ஓகே. சில பேர் பார்வையிலே சொல்லுவாங்க. ரோட்ல போகும்போது சில பேர் அவங்க உருவம் பார்க்கறது, அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்கிறத பார்த்துட்டு, அவங்க செப்பல் போடாம இருக்கிறத பார்த்துட்டு லைஃப்ல அவங்கள ரொம்பவும் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அப்படின்றது பண்ணாதீங்க யாருமே. அவங்கள நீங்க நேரா போய் சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்க மனசு எப்படி வலிக்கும்ன்றது யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்க வீட்டுல அதே மாதிரி ஒரு பர்சனோ அந்த மாதிரி ஆளுங்களோ இருந்து, உங்களுக்கு நெருங்கிய உறவா யாரோ இருந்து உங்க வீட்டுல அப்பாவோ அம்மாவோ சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு கோவம் நீங்க எப்படி போய் திட்டுவீங்க? எப்பயுமே ஒருத்தவங்களை அவங்க நடந்துக்கிற விதத்துலதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா எப்படி நடக்கிறாங்கன்னே தெரியாம, அவங்க பேசுறத பார்க்க தெரியாம, தூரத்து பார்வையிலே பார்த்து பண்ற விஷயங்கள் இருக்கு. சில பேர் பழகுவாங்க, ஆனா அவங்க சில விஷயங்களை வெளியில சொல்லாம பண்ணியிருப்பாங்க. சில உண்மையை அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. சில உண்மை ஒரு பொய்யா கூட சில சொல்லலாம். அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு வராதீங்க. அவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு, அதனால அவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க கிட்ட, அதனால நம்மகிட்ட இந்த மாதிரி நடந்திருக்காங்க. நம்ம கிட்ட நடக்கணும்னு அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ப்ராப்ளம்னால நம்மள மாதிரி அவங்க பார்க்கும்போது நடந்துக்கிறாங்க. நீங்க உடனே இந்த ஜட்ஜ்மெண்ட், இவங்க இப்படிதான், இவங்க சரியில்லை, இவங்க கேரக்டர் கிடையாது, இவங்க அப்படி இப்படின்னு ஒரு கேவலமான ஒரு விஷயத்துல போய் இதை ஒரு 4 பேர்த்த நம்ம டிராவல் பண்ணி நம்ம சொல்லுவோம். தயவுசெய்து நீங்க அவங்ககிட்ட நேரடியா போய் கேட்டுருங்க. இல்லையா இதை பத்தி யார்ட்டையும் பேசாதீங்க. இதை உங்க மனசுக்குள்ள கொண்டாடுறீங்க. மனசுன்றது நம்ம எண்ணங்கள் சில குரங்கு மாதிரி தான். சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளை அசைப்பட வைக்கும். தேவையில்லாத சில விஷயங்களை எண்ணங்களை நம்ம தூண்டதான் செய்யும். அது மனுஷன் அப்படிதான். ஆனா ஒரு பகுத்தறிவுடல நம்மளுக்குள்ள இருக்கும்போது, நம்ம படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும், இல்ல படிக்கல, அதை பத்தி நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனா நம்ம பார்த்தோம்னா தெரியும். எப்படி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஒருத்தன் படிக்கலைன்னா, அவன் டிராப் அவுட்னா அவனை பத்தி தப்பா நினைக்கிறது, படிச்சுட்டு வேலைக்கு போகலைன்னா அவனை பத்தி தப்பா நினைக்கிறது, படிக்கவே இல்லை ஆரம்பத்துல அவன் இப்ப ஏதாவது வேலை பார்க்கறான் அப்படின்னா, ஒரு பெயிண்ட் அடிக்கிறான், ஒரு சின்ன சைக்கிள் கடையில வேலை பார்க்கறான் அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் வேலை பார்க்கறான்னா அவனை தப்பா பார்க்கறது, ஹோட்டல்ல அவன் பக்கத்துல அழுக்கு துணியோட அவன் உட்கார்ந்து இருக்கிறான்னா அப்படின்னு பார்க்கறது, இப்படின்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட்லயே அவங்க பண்றது, அவங்கள தப்பான பார்வையிலே பார்க்கறது. நீ யாரெல்லாம் இப்படி பார்த்தாங்களோ அவங்க லைஃப் எல்லாம் எங்கேயோ போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த பர்சனை நீங்க பார்க்குற பார்வையினால அவங்க இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க அதை பார்க்கும்போது நம்மளை கேவலம் நினைக்கிறாங்க, நம்ம இங்க வரக்கூடாது. சில பேர் வர மாட்டாங்க, சில இடத்துக்கு போகவே மாட்டாங்க, சில நண்பர்கள் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு 5 பேர் இருக்கிறோம்னா அதுல ஒரு பையன் இந்த மாதிரி செப்பல் சரியில்லை, ட்ரெஸ்ஸிங் சரியில்லைன்னா அவங்க வீட்டு சூழ்நிலை, அவங்க அப்பா அம்மா சம்பாதித்து இல்லாம இருக்கும், அது இருக்கிறதா ஒரு நடந்துக்கிற போது நீங்க தான் தோல் மேல கையை போட்டு இங்க வா, நாங்க இருக்கிறோம், நீங்க வாங்கி தரணும் கூட இல்லை, நம்பிக்கையா 4 வார்த்தை சொல்லி பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் தோணும். சரி, நம்மளுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம நல்லா படிக்கணும், நம்ம லைஃப்ல நல்லா வரணும்னு அவங்களுக்குள்ள வரணும். இல்ல படிக்க முடியலையா, அவங்க ஏதோ சூழ்நிலை, அவங்க லைஃப்ல படிக்க முடியல, வேலை தான் பார்க்க முடியும்னா அவங்களோட இக்கட்டான சூழ்நிலை. நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம போய் நம்ம மூக்க நுழைச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே உருப்பட மாட்டோம். அடுத்தவங்களை குறை சொல்லி வாழ்ந்தீங்கன்னா உங்களையோ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பான், இங்க பாரு இதான் அவரோட வேலை, அவரை சும்மா இருந்தா கூட போய் நோண்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன, இவரு போய் எதையாவது பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களை பத்தி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான், உங்களை கேவலமா ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான். நீங்க அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பேன். ஆனா அந்த பர்சன் நீங்க யார சொல்றீங்களோ அவரு நீ கஷ்டப்பட்டாலும் அடுத்தடுத்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு போயிட்டு இருப்பாங்க. தட்டி தடுமாறி அவங்க எந்திரிச்சு போயிட்டு இருப்பாங்க. நீங்க இன்னொரு 4 பேரை சொல்லிட்டு இருப்பீங்க, சுத்தி அந்த ஒரு கார்னர்ல வரும்போது பார்த்தா அவர் ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாரு, நம்ம ஒரு ஸ்டேஜ்ல அதே பேசிட்டு தான் நிற்போம். இது நடக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்னைய பார்த்த பார்வைகள் வேற, என்னை ஜட்ஜ்மெண்ட் வேற,
என்னை என்கிட்ட பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க, பின்னாடி வேற ஏதாவது சொல்லுவாங்க. முன்னாடி எனக்கு கோவப்பட்டாலும் எனக்கு கோவம் வரும், நேரடியாக போய் அந்த பர்சன்ட்ட கேட்பேன். இப்போ அதெல்லாம் கிடையாது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ற விதத்துல நான் வந்து பொழைக்க தரல, அது பண்ணலான்னு எதை வேணா நீ பேசிக்கோ. ஆனா நான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரியும், என் மேல என் கூட இருக்க என் ஒய்ஃபுக்கு தெரியும், என் பையனுக்கு தெரியும். ஊர்ல இருக்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன்னா நான் வாழ முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன், தினமும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன், என்னால முடியுது, செஞ்சுட்டு இருக்கிறேன்றது எனக்கு இருக்கு, கான்பிடென்ட் இருக்கு. ஆனா உங்களோட வேலைன்னா அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீங்க அந்த இடத்துலயே தான் நிக்கிறீங்க. ஏன்னா ஒரு கூட்டம் இருக்குன்னா 100 பேருக்குன்னா நீ 100 கூட்டத்துல இருக்கிற, நான் ஸ்டேஜ்ல நிக்கிறேன், நான் அந்த உயரத்துக்கு போறேன். கான்பிடென்ட், நம்பிக்கை. எனக்கு பட்ட கஷ்டங்கள் கர்வத்தால சொல்லல, வெற்றினால சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு வலி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்மளும் அந்த 100 பேத்துக்குள்ளதான் உட்காந்துருப்போம். நம்ம சொல்றானான்றதுக்காண்டி அவனை திருப்பி போய் அடிக்கிறதுக்கு பதிலா நம்ம அந்த அடிப்பட்ட காயத்தோட தவழ்ந்தாவது நம்ம எந்திரிச்சு படிக்க வேண்டியதை படிச்சு நமக்கு தேவையான ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி நம்ம எந்திரிச்சு வரும்போது அவன் அங்க நிற்பான், நம்ம இங்க நிற்போம். நம்மளை கேவலமா பேசினவன், உருவ கேலி பண்ணவங்க, நம்ம முடியாதுன்னு சொன்னவங்க அதே வாயே நினைச்சு கூட பார்க்கல இவன் இந்த உயரத்துக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தான் நம்மளை டெவலப் பண்ணணும். யாரும் நம்ம கிட்ட வந்து டெவலப் பண்ண நீ பேசிட்டான் உன்னை நான் டெவலப் பண்றேன்னு யாரும் வரமாட்டாங்க. அவன் அவங்க வாழ்க்கையை பார்த்தா மாத்திரம் எந்திரிச்சு வர முடியும். நம்மளுக்கு வலிக்குதுன்னா நம்மளுக்கு மட்டும் தான் வலிக்கும், அடுத்தவங்களுக்கு வலிக்காது. நம்ம சிரிக்கிறோம்னா நம்ம மாத்திரம் தான், அடுத்தவங்க சிரிக்க மாட்டாங்க. அந்தந்த உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம எந்திரிச்சு வரணும், நம்ம மாத்திரம் தான் எந்திரிச்சு வர முடியும். பிடிச்சு தூக்கி கொடுக்கறது ரொம்ப ரேரா இருக்கும். ஆனா நம்ம தான் ஏதோ குச்சியோ எதையோ பிடிச்சி எந்திரிச்சு வரணும். வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜெயிச்சுட்டா நிறைய பேர் வருவாங்க. அப்ப அவங்கள உதாசனம் படத்தை தேவையில்லை. வர்றாங்களா உட்காருங்க, நான் என் பயணத்தை தொடறேன், நின்று வேடிக்கை பாருங்க. அதை நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம ஜெயிச்சிருக்கோம். யாரையும் எங்கேயும் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த அண்டர் எஸ்டிமேட் அவங்கள பண்ண வேண்டாம். எல்லாரும் சமம். நான் இந்த உயரத்துக்கு போயிருக்கு நம்ம கேட்டாங்கன்னா நான் சொல்ல ரெடி. ஆனா பல பேர் அதை சொல்ல மாட்டாங்க. நீங்க எப்படி ஜெயிச்சீங்க, என்ன பண்ணீங்கன்றத ஒரு கேட்டோம்னா இல்ல உங்களுக்கு வராது, நீங்க இது செய்யாதீங்க, இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தை ஒண்ணு நாளை சொல்லுங்க, முடியும் முடியாத அவன் டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஈக்குவலா நீங்க யோசிக்க பாருங்க. நம்ம வளர்ந்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லாரும் ஈக்குவல். மனுஷ பிறப்பு. இந்த மனுஷ பிறப்புல நீங்களும் நானும் ஒண்ணுன்றத நினைப்பு இருந்துச்சுன்னா யாரையும் உருவ கேலியும் பண்ண மாட்டோம். அவங்கள நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம லைஃபை வேஸ்ட் பண்ண மாட்டோம். பல பேர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவெல்லாம் என்னப்பா, அவெல்லாம் வளர மாட்டான், அவனுக்கு படிப்பு வராது, அவனுக்கு பிசினஸ் வராது, எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வராது இவனுக்கு வந்துடும். எவன் சொல்றானோ அவனுக்கு வந்துடும். வரும், அவங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். எனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நீங்க சொல்ல கொடுக்க பாசிட்டிவா சில விஷயங்கள் பேசதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதை புரியாம அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணி இல்ல அவனை பத்தி தப்பா பேசி வாழ்ந்தா எவனும் உருப்டாதா சரித்திரமே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழுந்திருப்பான், காணா போயிருப்பான். அவனை பத்தி இந்த வரலாறே பேசாது. ஜெயிச்சவங்கள மாத்திரம் தான் வரலாறு பேசும். ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா மாத்திரம் தான் வரலாறு பேசும். ஆனா தோத்துட்டோன்றதுக்காண்டி வரலாறு பேசாதுன்னு சொல்லல. ஆனா திருப்பி எந்திரிக்கிற வரதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுவும் பேசக்கூடிய விஷயங்கள் தான் வரும். முயற்சி பண்ணாங்கன்னு வரும். யோசிங்க, நம்மளை யோசிங்க, அவனை யோசிக்காதீங்க, அடுத்தவனை யோசிக்காதீங்க, குறை சொல்லாதீங்க, அவனை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. அது ஹேபிட்டா மாதிரி நீங்களே மாறிடுவீங்க. அந்த ஹேபிட் உங்களுக்குள்ள டிராவல் ஆகி அவன் என்ன பண்றான்னு நினைக்கிறீங்களோ அந்த தப்பான எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பதிலா நம்மளை எப்படி வளர்த்துக்கலாம், நம்ம என்ன செய்யலாம், நம்மளை சுயநலமா யோசிங்க. இது தப்பே கிடையாது. நீங்க படிக்க வேண்டியதை படிங்க, செய்ய வேண்டியதை பண்ணுங்க. உங்க வாழ்க்கை பாதிலே முடிஞ்சு போச்சா, படிப்பு முடிஞ்சு போச்சா, விட்டுருங்க. படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அது தவிர புக்ஸை படிங்க. அதுக்கு வாழ்க்கையில் நிறைய படிப்புகள் அதில் மூலமாக இருக்கு. வாழ்க்கையை படிங்க. அடுத்து நல்ல விதமாக யோசிங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, நல்ல வேலைக்கு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. பணம் சேர உங்களுக்கு அடுத்து எல்லாமே வரும். பணம் தான் வாழ்க்கைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பணம் தான் வாழ்க்கைன்னு இந்த உலகம் சொல்லுது. அப்போ அந்த உலகத்துக்கு செய்ய வேண்டியது பணம் காமிச்சிட்டு நம்மளுக்கு எது தேடுதலோ அந்த தேடுதல் போவோம். யோசிங்க. நம்மளை யோசிச்சாலே யாரையும் எங்கேயும் தப்பா யோசிக்க மாட்டோம். ஈக்குவலாக யோசிப்போம். தப்பான பார்வையில் இருக்காது. நீங்களும் நானும் சமம்ன்றதை நம்ம யோசிப்போம். யோசிச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம். யோசிங்க.